நமஸ்காரம். போன வீடியோவில் நான் நம்ம அதில் பன்னீர் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதோட நான் நிறைய இன்ஃபர்மேஷன்லாமும் சொல்லியிருந்தேன். ஏன் நம்ம பெருசாக பன்னீர் சாப்பிட்றதில்ல ஆர் வை வாசன்ட் இட் இன் ஆர் யூஷுவல். இப்போது நம்மளே சின்ன வயசில் இருக்கும்போது இதெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டோம். இப்போது நம்ம பெரியவாளாகி இப்போ எங்கெங்கேருந்து யூடியூப் எல்லாம் பார்த்து எப்படி பண்ணுறது அப்படின்லாம் பார்த்து நம்ம இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நான் இதை பற்றி நிறையா பேசியிருக்கேன் போன வீடியோவில். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா அதை பாருங்கோ. ஸோ பன்னீர் இப்போது நான் ரெஸ்ட் பண்ணிவிட்டேன் ஒரு 20-25 மினிட்ஸ். இது மேலே நல்லா வெயிட் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா நீட்டாக ஃபோல்ட் பண்ணி அந்த ஸ்கொயர் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி மடிச்சுட்டு அதுக்கு மேலே நல்லா வெயிட் வச்சு ஒரு 25 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணேன்னா இந்த மாதிரி அழகாக ஷேப்பில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இது கடையில் போய் நம்ம இந்த பன்னீர் டிக்கா சாப்பிட்றதுக்கு நம்ம ஆற்றுலேயே இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இது நான் சொல்கிறது வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. என்ன கேட்டால் பன்னீரே சாப்பிடாதேங்கன்னு சொல்லுவேன். பட் ஓகே, என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஆசையாக இருக்கலாம். ஒரு நம்மளே இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாம் பார்த்து ட்ரிகர் ஆகிருப்போம். அவள் அது இதுன்னு அப்படி இப்படின்னு பண்ணி காமிச்சிருப்பா. ஸோ அதெல்லாம் பார்த்து நம்மளுக்கும் சாப்பிடணும் ஆசை வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஆற்றுலேயே இந்த மாதிரி குவிக்காக பண்ணி சாப்பிட்லாம். மசாலா வைஸ் பார்த்தேன்னா நான் இஞ்சி ஒரு சின்ன துண்டு போட்டிருக்கேன். ஒரு 3 to 4 பியாட்கி மெಣಸಿನ್ಕಾಯಿ நான் ஊற வச்சுருந்தேன் தண்ணியில். இது ரெண்டுத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். பியாட்கி சில்லி இல்லைன்னா நார்மல் சில்லி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்பரை கம்மி பண்ணிக்கோங்க. 2 சில்லிஸ் போட்டால் போதும். லெமன், மஞ்சத்தூள், கொஞ்சமாக கசூரி மேத்தி, கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு பெப்பர் தூள், உப்பு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது. இதெல்லாம் தான் மசாலா. ஸோ ஃபஸ்ட்டு தயிரை சேர்த்துன்ட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கிற எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பன்னீரையும் போட்டு நல்லா ஒரு 10-15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிவிட்டு நெய்லியோ இல்லை எண்ணெயிலையோ தோசைக்கல்ல போட்டு நம்ம தோசைக்கல்ல போட்டு நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா இந்த பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ஸ்கீவர்ஸில் போட்டு சுட்டு கூட எடுக்கலாம். பட் நான் சொல்கிறேனே பன்னீரே ஐம் டோட்டலி அகேன்ஸ்ட் இட். பட் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான். எல்லாம் என்ன சொல்கிறது, ஏதோ போனால் போகிறது என்றைக்கோ ஒரு நாள் பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோதானே தவிர. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன் இதில். ஸோ அப்போ தான் அது ஒட்டும் அந்த பன்னீர் மேலே. இல்லைன்னா அந்த பன்னீர் தனியாக தயிர் தனியான்னு பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துன்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் தோசை தவாவில் நான் பட்டர் சேர்த்துட்டுருக்கேன். நீங்கள் நெய், எண்ணெய், வெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சும்மா நான் ஒரு ஃப்ளேவருக்காக பட்டர் சேர்த்தேன், அவ்வளோதான். ஸோ அதில் நீங்கள் இந்த பன்னீரை வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தேன்னா நம்மளோட பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஆற்று ட்ரை பண்ணி பாருங்கோ. இதெல்லாம் நம்ம எப்போவாது இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் எல்லாம் பார்த்து ட்ரிகர் ஆகும் இல்லையா, நமக்கு சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி டைமில் வேணால் பண்ணி சாப்பிடுங்கோ. மற்றபடி ஐ டோன்ட் நோ இஃப் பன்னீர் இஸ் ஆக்சுவல், மேபி அது இட் மைட் பி a real source of protein, but we should see that if our gut can really digest it well. அதாவது is our gut used to it. அதாவது இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய ஸ்டொமக் ஆர் நம்மளுடைய இதுக்கு சக்தி இருக்கா, டைஜஸ்ட் பண்ணுமா ஒழுங்காக. என்ன நம்மளோட ஸ்டொமக் ஒழுங்காக ஃபுல்லாக அது டைஜஸ்ட் பண்ணலை அப்படின்னா, அதை ஃபுல்லாக வெளியில் தள்ளலை அப்படின்னா அது ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் டாக்ஸின்ஸ் இன் ஆர் பாடி. ஆமாம் அப்படின்னு சொல்லுவா ஆயுர்வேதாவில். ஸோ அந்த மாதிரி டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பாக நீங்களும் ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.